தங்கச்சிங்க. சும்மா விளாண்டுட்டு இருந்த நாய் தெரியாம வந்துட்டு கழுத்து வந்து உள்ள விட்டுருச்சுங்க. அது வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து வெளில எடுக்கிறது. ஆனால் அதெல்லாம் முடியல. இல்லை அக்கம் பக்கத்துலலாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எப்படியாச்சும் நாய் எடுத்துட்டாங்க. ஆனால் வந்துட்டு அதிகம் வெளில எடுக்க முடியல. உடனே இங்க அவங்க ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணாங்க. ஃபயர் சர்வீஸ் பண்ணி வந்துட்டு வந்துட்டாங்க. வந்து பார்த்தோன்னு வந்துட்டு அந்த நாய் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வாயை வந்து கட்டிட்டாங்க. ஏன்னா வந்து கடிச்சிட போதும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு டக்குன்னு இழுக்கும்போது வழியில் வந்து கடிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு வாயை கட்டிட்டாங்க. தலையும் சேர்த்து கட்டிட்டாங்க. சேர்த்து கட்டிட்டு பின்னாடி போயிட்டாங்க. பின்னாடி போயிட்டு பொறுமையாக வந்துட்டு நாயை ஃபஸ்ட்டு வந்து உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு தலை பார்த்தீங்கன்னா நேரம் வந்துச்சுங்க. அந்த ஓட்டை நேரம் வந்துச்சு. அப்படியே பொறுமையாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா வந்து வாகனம் வந்து வெளியே வந்துச்சுங்க. உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் ரெஸ்க்யூ பண்ணால் உடனே வந்து ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணுங்கள். ஃபயர் கால்லாம் வந்துட்டு உடனே ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணுங்கள். உடனே வந்து அவங்க வந்து வந்துடுவாங்க. இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ பார்க்கணுன்ட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக வந்துட்டு ரெஸ்க்யூ வீடியோ அப்புறம் ஃபயர் வீடியோ வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு போகணும். தமிழ் ஃபயர் ஸ்டேஷன் 192 இது ஒன்று கால் பண்ணுங்கள்.